நல்லா இல்ல. அவரேஜ். ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்களே பார்த்தா தெரியும். ஆக்டிங்லாம் நைஸ் தான். ஆக்டிங் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. லவ் டுடே அளவுக்கு வருமா? அதை விட சூப்பராகவே இருக்கு. பேர்ல மமிதா இவங்களோட பேர் வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி. ஃபுல் ஃபன் தான். இந்த ஜெனரேஷனுக்கு செட் ஆகுமா? நம்மளுக்கு தான் படமே. நம்மளுக்கு தான் படம். படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எத்தனை டைம் பார்க்கலாம்? பார்க்கலாம், எத்தனை தடவை பார்க்கலாம், 3 தடவை பார்க்கலாம். வயசு எந்த மாதிரி? பரவாயில்ல, நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரியே. போய் சொல்றேன். மூவி எப்படி? நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட இவன் பார்க்கலாம். ஸ்டோரி தான் படமாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆப் வைப்பாங்க, செகண்ட் ஹாஃப் டபுள் ஆப். இவன் ஸ்டோரி தான் படமாக எடுத்திருக்காங்க. படம் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா என்டர்டைன்மெண்ட் போச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட் தான். படம் சூப்பர். பேர்ல மமிதாவோட ஆக்டிங்ல எப்படி? அவங்க ஆக்டிங்ல சூப்பர். பிரதீப் பக்காவா பண்ணியிருக்காரு. பழைய படத்துக்கும் இப்போ டிஃப்ரெண்ட் நல்லா பண்ணியிருக்காரு படம். லவ் டுடேயோட லவ் டுடே பெட்டராக தான் இருக்கும். கரெக்டாக தான் வந்து பார்த்தேன். நல்லா என்ஜாய் பண்ணேன். லவ் டுடே அளவுக்கு வருமா? டிராகன் அளவுக்கு இருக்கு. ஏன் இப்படி சொல்றீங்க? நல்லா இருந்தது. கொஞ்சம் முக்கதாங்க, அமௌண்ட் யாரை வேஸ்ட் பண்ணுவானா நல்லா படம். லவ் டுடே அளவுக்கு வரலையா? லவ் டுடே அளவுக்குலாம் கம்பேரே பண்ண வேணாம். வெரி பேட். படம் நல்லா இல்லை. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் என்ன போகுதுன்னு கான்செப்டே புரியல ப்ரோ. வெரி பேட். பேர்ல மமிதாவோட பேர் ஓகே பட் ஆனால் உனக்கு கொஞ்சம் கிரிஞ்சியாக இருக்குது, அவ்வளோதான். இந்த ஜெனரேஷன் செட் ஆகும். இந்த ஜென்ரேஷன் ஒரு டைம் பார்க்கலாம், எல்லாரும் ஒரு டைம் பார்க்கலாம். மியூசிக்லாம் மியூசிக்லாம் வரல, பாட்டெலாம் சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுச்சு. மற்ற படம்லாம் ஓகே. டிராகன் லவ் டுடே அளவுக்கு வருமா? வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ரோ. இது லவ் ஸ்டோரி, இது கொஞ்சம் ஓகே. அது கொஞ்சம் இந்த பார்க்கலாம். ஜெனரேஷன் செட் ஆகும். செட் ஆகும். 90s kids பார்க்கலாம். அவர் லைஃப் இதானாலும் சரி பரவாயில்ல, அவர் ஃப்ரெண்ட் லைஃப் லவ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரியா? தீபாவளிக்கு ஒரு நல்ல செலிப்ரேஷன். அவர் ஒரு ஸ்டைல் கொடுப்பாருங்க, இப்படி ஃபோன் எடுத்து இப்படி கொடுப்பாருங்க. அவரை போயிட்டு நீங்க சொல்லுங்க, சரி, அவருக்காக கட்டி வச்சிருக்காரு, அதுதான் வேணும். நான் ஒரு டைலாக் சொல்ல பாருங்க, எங்க ஃப்ரெண்டை பார்த்து எங்க ஃப்ரெண்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, அதில் சொல்லுவாங்க இன்னொரு விட்டு படத்தில் வர மாதிரி வந்துருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க ஹிட் ஆனிச்சு. ஃபேன் ஆயிட்டா இருக்கா? மமிதோட பேர்ல எப்படி இருக்கு? டிராகன் லவ் டுடே அளவுக்கு வருமா? இல்லை, அதோட பெட்டராகவே இருக்கு. அதோட பெட்டர். இந்த ஜெனரேஷன் செட் ஆகுமா? பக்காவாக செட் ஆகும். மியூசிக்லாம் அருமையா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. லவ் டுடே டிராகன் அளவுக்கு வருது. ஈக்குவலாக இருக்கு. இந்த ஜெனரேஷன் செட் ஆகுமா? செட் ஆகும். ஸ்டோரி எந்த மாதிரி? ஸ்டோரி லவ், ட்ரூ லவ் அந்த மாதிரி. ட்ரூ லவ். மியூசிக்லாம் ஃபர்ஸ்ட் படம் நல்லா தான் இருக்கு. நல்லா நடிச்சிருக்கிறேன். பிரதீப்போட மூணாவது படம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கு? மற்ற 2 படத்து அளவுக்கு இல்லை, ஆனால் இந்த படம் ரசிக்கிற அளவுக்கு இருக்குது. நல்லா இருக்கு. இந்த ஜெனரேஷன் செட் ஆகும். செட் ஆகும். நல்லா காமெடியாக இருக்குது. ஃபேமிலி மூவி. நல்லா இருக்கு. மூவி எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சுக்கா. பிரதீப் ரங்கநாதன் மமிதோட பேர். மம்மி பேரே இல்லை அந்த படத்தில். ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன ஸ்டோரி வைஸ்? ஷாஜகான் 2 மாதிரி இருக்குக்கா. ஹேட்ரிக் கோல் அடிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு, காமெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எல்லாமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஹேட்ரிக்காக கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க. சரி, லவ் டுடே கூட டபுளாக இருக்குது. மூவி நல்லா தான் மேம் இருந்துச்சு. லவ் டுடே அளவுக்கு வருமா? லவ் டுடே பெஸ்ட்டு. இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு கரெக்டான மூவி இது. தீபாவளி செலிப்ரேஷன் ஒர்த்தா? ஒர்த்து தான் மேம். டிராகனோட நல்லா ஒர்த். பேர்லாம் ஒரு மமிதா பச்சனோட சொல்லி நல்லா நடிச்சிருக்கிறாங்க, ஆனால் அவ்வளோ இதை செட் ஆகலை. ரஜினிகாந்தோட மூவி நல்லா இருந்துச்சு, டைரக்ஷன். தாயோட மியூசிக்லாம் அது சூப்பர், அல்டிமேட். நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்குங்கண்ணா. டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பொதுவாக லைஃப்பில் இப்படி தான் நடக்கிறதுங்க கரெக்டாக எடுத்திருக்காங்க மூவியில், நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் லைட்டாக ஒரு சீனில் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பட் பரவாயில்ல, அவர் யோசித்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணது நல்லா இருக்குது, பரவாயில்ல. இந்த ஜென்ரேஷனுக்கு உண்மையாலுமே 100% ஒத்து போகிற கேரக்டர் தான், பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கேன். 90 கிட்ஸ்லாம் இது ஆல் ஸ்கெட்டுமே செட் ஆகும் எல்லோரும். அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, ஆனாலும் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோ தான். பட் இருந்தாலும் இந்த ஜென்ரேஷன் கரெக்டான ஒரு பிளேஸ் இருக்கு, அப்படி நல்லா இருக்குது. கீர்த்தி வாசன் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நான் எதிர்பார்த்தேன்னா இந்த ஸ்டோரி வந்து இது ஒரு கனவாக இருக்காதாங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் பரவாயில்ல, குட், நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. பேர்லாம் எப்படி இருந்தது? மமிதா குட் பேர். நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செம்ம போர், நல்லா இல்லை. வழக்கம் போல தான், லவ் டுடே மாதிரி.
எல்லாமே ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து உட்கார முடியல, சுமார் தான், ஆவரேஜ்.